முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு செய்து காட்டுறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிறேனுங்க. நான் முதல்ல ஒரு வடை சட்டி வைக்கிறோம். அதுக்கு வறுக்கிற சாமானெல்லாம் வறுத்து கொட்டலாம். 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு, எல்லாமே கொஞ்சம் தீ கொஞ்சம் கம்மி வச்சு இது பண்ணிக்கலாங்க, வறுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அது வாசனை வந்த பிறகு எடுத்து கொட்டிடலாங்க, தட்டில் போட்டுடலாம். கொஞ்சம் இதான பிறகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போடலாங்க, 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க, அப்புறம் உளுத்தம் பருப்பு போடுங்க. தலா 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. வாசனை வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டுக்கலாங்க. விடாமல் வறுத்துட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. இது விட்டுட்டிங்கன்னா ஒரே பக்கத்தில் கலர் சேஞ்சாக போயிடுங்க, தீஞ்சு போகும் பருப்பு. இப்போ கொட்டிடலாங்க தட்டில். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு போடலாங்க, அதையும் வறுத்துடலாங்க. மிளகு கொஞ்சம் வெடிக்கும்போது எடுத்து போட்டுடலாங்க. இந்த மிளகோட மிளகா போட்டுக்கலாங்க. ஒரு 9 மிளகா போட்டிருக்கேங்க நான். காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. மிளகு கொஞ்சம் வறுத்துட்டு அப்புறமா மிளகா போட்டால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது வறுப்பட்டு போச்சு. இதே எடுத்து தட்டில் போட்டுக்கலாங்க. பருப்பு, மிளகா, மிளகு. இப்போ பெருங்காயம் போடலாங்க. எங்கள் பெருங்காயம் வறுத்துட்டேன். பெருங்காயத்தை முதல்ல இப்படி இருந்ததுங்க, முதல்ல இப்படி இருக்கும். இப்போ எள்ளு ஒரு ஸ்பூன் போடலாங்க. பாருங்கள், அதையும் வறுத்து போட்டுடலாங்க. நல்லா சூடு வந்த பிறகு எடுத்து தட்டில் கொட்டிடலாங்க. நல்லா வாசனை வருதுங்க. எள்ளு போட்டு நல்லா வறுத்த பிறகு எடுத்து போட்டுடலாங்க. வறுக்கிற சாமானத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, வரமிளகாய், எள்ளு, பெருங்காயம், முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் வறுத்து போட்டு மிக்சியில் அடித்தாக்க முருங்கைக்கீரை பொடி ரெடிங்க. வாசனை வந்தாச்சுங்க, இதை எடுத்து கொட்டிடலாங்க. மிக்சியில் போடும்போது இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரையை கழுவி ஒரு டவலில் காய போட்டு, நிழலே காய போட்டு 2 நாள் காய போட்டு எடுத்து வச்சுருக்குங்க. பாருங்கள், முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். சத்தம் பார்த்தீங்களா? இது சும்மா தண்ணி இல்லாமல் இருந்தால் நிறைய நாளைக்கு வச்சுக்கலாங்க. ரொம்ப நாளைக்கு மாதக்கணக்கு வச்சுக்கலாம். தண்ணி இருந்ததுன்னா பாருங்கள், இப்படியே பொடி ஆகிடுங்க. இது இந்த முருங்கைக்கீரையை கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டா நல்லாயிருக்கும் மிக்சியில் போடும்போது. முருங்கைக்கீரை பொடி சாப்பிட்டாக்க நிறைய அயன் இருக்குது. ஹீமோகுளோபின் ரொம்ப அதிகமாகுங்க. முருங்கைக்கீரை மரம் இல்லாதவங்க இது செய்து வச்சுட்டு சாதத்தில் போட்டு, சுடு சாதத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு சாப்பிட்டாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் சூடான பரவாயில்லைங்க. கீரை எடுத்து அதிலே கொட்டிடலாங்க. காயப்படுறதுக்கு தனியாக டவல் வச்சுக்கோங்க. நான் சும்மா இருக்கும்போது எள்ளு கழுவி நிழலே காய போட்டு அதை எடுத்து வச்சுருவேனுங்க. அரிசி, இந்த மாதிரி கீரை வகைங்க. இப்போ கருவேப்பிலை போடுறேங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக போடுறேங்க. முருங்கைக்கீரை அளவுக்கு போடுறது இல்லைங்க, அதில் கொஞ்சமாக போடுறேன். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் போடுறேன். அதுவும் கழுவி காய போட்டு வச்சுருக்குங்க. நிழலே காய போட்டிருக்குங்க. நான் தண்ணி இல்லாமல் இருந்தாக்க நல்லா இருக்குங்க, நல்லதுங்க, கெடாமல் இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் மொறுமொறு வறுத்து போட்டலாங்க. முதலே கழுவி மொறுமொறுன்னு தான் அது காய வச்சு வச்சுருக்குங்க நிழலில். முருங்கைக்கீரை போடும்போது கருவேப்பிலையும் கழுவி போட்டுடலாங்க. கழுவி போடுறது ஆரோக்கியமாக இருக்குங்க. கருவேப்பிலை நல்லா வறுபட்டுடுச்சுங்க.
இப்போ கல் உப்பு வறுத்துக்கலாங்க. லாஸ்ட்டில் இதை போட்டுடுங்க. இதுக்கு தகுந்த மாதிரி, பொடிக்கு தகுந்த மாதிரி உப்பு போடுங்க. கொஞ்சம் அதிகமாக வறுத்து வச்சுக்குங்க. நமக்கே தெரியுங்க இது தண்ணியெல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க. சூடில் இருக்கட்டுங்க. இது மிக்சியில் வறுத்ததெல்லாம் போட்டுலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ஆறி போச்சுங்க. உப்பு அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்குங்க நீங்கள். இப்போ இது மிக்சியில் அடித்து காட்டுறேங்க. நான் முருங்கையில பொடி ரெடி பண்ணிட்டேனுங்க. நான் அது கருவேப்பிலை எதுக்கு போடுறதுனாக்கா கால்சியம் அதிகமாக இருக்குங்க கருவேப்பிலையில். கருவேப்பிலை பொடி தனியாக போட்டிருக்கேன். நான் முதல்ல ஏற்கனவே போட்டிருக்கேன் நான் வீடியோவில், அதை பார்த்துக்குங்க. கருவேப்பிலையும் முருங்கை இலையை போட்டாக்கா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லதுங்க. இந்த ஆரோக்கியத்துக்காக நான் செய்கிறேன். நான் செய்கிற ஒவ்வொரு ரெசிப்பியும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் செய்வேன். நான் வீட்டில் செய்து சாப்பிடுங்க, கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க. இந்த பொடியை சுடு சாதத்தில் 1 ஸ்பூன் போட்டுட்டு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ ஊற்றி சாப்பிட்டாக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.